இல்ல இல்ல அதை விடுங்க. இல்ல 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 இல்லடா ஒரு நிமிஷம் இருங்க. 2031 ஒரு மீம் போட்டாங்க. இல்லடா என்ன ரங்க ஜோக் காட்டுங்களா? அதெல்லாம் ஒரு மகம் தெரியும். அது லோகேஷ் வச்சே போட்டானுங்க. இல்ல மேட்டர் என்னன்னா, ஒரு நிமிஷம் இல்ல 31லன்னு போட்டு டிவிக்கு அதான் தனியா இருக்கிற மாதிரி தான் காங்கிரஸ் விட்டு காங்கிரஸ் இதோட தான் இத்தனை சீட் எதுன்னு போயிட்டு போட்டிருந்தாங்க. செகண்ட் அண்ணாமலை போட்டு அதான் இதுவும் அது கவுண்ட் மேட்டர் இல்ல அதான் இதுன்னு போட்டிருந்தாங்க. தேர்ட் தான் மேட்ரு. தேர்ட்ல வந்துட்டு டிஎம்கே ஏடிஎம்கே அலைன்ஸ்ன்ற மாதிரி போட்டுக்குது. போட்டோ என்ன தெரியுமா குமார், உதயநிதி பேசல எடப்பாடி மாஃபிங் பண்ணிட்டானுங்க. ஒரு குபீர்னு இருந்தது இருக்கிறதுல பாத்துருக்கேன். இதோட இந்த இன்னொரு ரீல் ஒண்ணு போயிட்டு இருந்தது பாத்தியா, ஐ மேனிஃபெஸ்டர்னு போட்டு வந்து செங்கோட்டையன் செங்கு மாசு போட்டோ இல்ல 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 டெசிஷன் ஸ்கில்ஸ் வந்து செங்கோட்டையன் போட்டோ, மேனிஃபெஸ்டேஷன் அண்ணா போட்டோ, கடைசியா மீன் வந்து சின்னம்மா நிப்பாங்க கையில தன்னந்தோப்போட. அது மாதிரி வந்து எனக்கு தெரிஞ்சு 31 வந்து எங்க போயஸ் கார்டர்ல இருந்து ஒருத்தவங்க நிப்பாங்கன்னு நினைக்கிற கையில. யாரு அந்த அம்மாவா? இல்ல அவரா ஒரு பொண்டாட்டியா? ஆமாடா அவங்கதானே இதை ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த இயக்கத்து பேர் ஆரம்பிக்க முடியாது, கிட்னி ஃபெயிலியர்னு ஒண்ணு. ஓகேவா? இப்ப வந்து பிரணவ் வந்து அதான் கேட்டான். விக்னேஸ்வர தான் அந்த கட்சி கண்டுக்காதீங்க, லதா கட்சி. கட்சி இல்லடா இயக்கம். ஐஏஎஸ் ஐபிஎஸ் யாரா இருந்தாலும் கம்மனுங்க. ஆமா வேற வேற ஏதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் வருவாங்க. அலெக்ஸ் நீ பாத்துருப்பா ஞானப்பழம் இல்லடா, ஞானப்பழம் படத்துல இது கவர்மெண்ட் தங்கச்சி சொல்லும் பாத்தியா, அண்ணே பிரான்ஸ் ஓ சுவிட்சர்லாந்து பாத்துருக்கல. ஆனா இல்லைங்க அவங்க அதான் அவருடைய ஒய்ஃப் வந்துட்டு கட்சி ஆரம்பிக்கும் போதெல்லாம் அந்த மாதிரி ஒரு இயக்கம் ஸ்டார்ட் பண்ணும்போது அதான்டா சொல்றேன். இல்லடா பாஜக இல்ல பாஜக ஆரம்பிக்கும் போது ஐயா எனக்கு கேக்குதா, பாஜக ஆரம்பிக்க சொல்லும் போது ஐயா எனக்கு நெஞ்சலி அனுபவப்படுத்தினாங்க. இப்ப மட்டும் உனக்கு நெஞ்சு வேலை செய்தாங்க. இல்ல அந்த டைம்ல இவரு உடம்பு சரியில்லைன்னு வரலன்னு சொல்லும் போது கூட உண்மையில 3/4 பேர் அடிக்கல. அதுல உண்மையிலே ஹைலைட் என்னன்னா, இவர் கட்சியை கலைக்கும் போது ரஜினி ஃபேன்ஸ் தான் அதிகமா அடிச்சாங்க, ஒரு உத்தம மாதிரி பண்ணிட்டாங்க. ஆனா அடுத்து பார்த்தா உடனே அண்ணாத்த ஷூட்டிங் போனாரு, எல்லாரும் அடிக்க ஆரம்பிச்சானு. ஏன்டா இதுக்கு மட்டும் உனக்கு அதான் உடம்பு நோவலையா, அதான் இது பண்ணலையா, உடனே போயிட்டான். என்ன சொல்றது எப்படி இருந்ததுன்னா, இந்த வாரம் அறிக்கை விடுறனா டக்குன்னு அதான் தோரணம் போற மாதிரி. இல்லடா உனக்கு இல்லடா அதுல ஒரு ஜெனுனிட்டி இருந்துச்சு, நீ பாத்தனையா. இப்ப அவருக்கு இல்லடா அண்ணாத்த ஷூட்டிங் அப்பதான் அவர் வந்து இது வர முடியல, என்ன சொல்றது, நான் அரசியலுக்கு வரல, நான் விளைக்கிறேன்ற மாதிரி அறிக்கை விட்டு போயிட்டு இருந்தீங்க. அதாவது கட்சி ஆரம்பிக்காமலே அதை கலைச்சிட்டு இருந்தீங்க. மேட்ரு என்னன்னா, இது அண்ணாத்த படத்துல வந்து ஃபர்ஸ்ட் வில்லம் வந்து பாத்தீங்கன்னா அந்த இவன் ஒருத்தன் வருவான். ஓகேவா? பாலேக்கரோட தம்பி அவன் தான் பாத்தீங்கன்னா அந்த படத்துல கீர்த்தி சுரேஷ் அவங்க புருஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜெயிலுக்கெல்லாம் போய் இது பண்ணுவான். அதுக்கப்புறம் தான் ஆமா ஆமா அவர் சின்ன பாலைக்கரை அவர் பெரிய பாலைக்கரை. சின்ன பாலைக்காரி ஆக்சுவலா மேட்ரு என்னன்னா, உனக்கு வந்து அவரு அதான் சொல்றேன், இந்த அரசியல் ஈடுபாடு அதெல்லாம் இருக்கும்போது சின்ன பாலைக்கர் இருந்திருப்பாரு. அரசியலுக்கு வர்றதில்லன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் இல்ல வரமாட்டேன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் பெரிய பாலைக்கர். உனக்கு வந்து பாத்தீங்கன்னா வயசான வில்லனை போட்டிருப்பாங்க, புரியுது அவனுக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர் லைட்டா தான் போய் நடிச்சிட்டு வந்திருப்பாரு, ஏன்னா அவருக்கு உடம்பு சரியில்லை அவருக்கு அந்த டைம்ல. ஆமா எல்லாம் மட்டும் அறுத்து கல்று பண்ணுங்க. தமிழ்நாடு மட்டும் டான்ஸ் ஆட முடியுதா ப்ரோ? இல்ல அவரு பொண்ணுக்கு சீட்டு தரலாம் எழுதுனுங்கிற சத்யராஜ். ஏதோ செத்து போன மாதிரி வீட்டுல யாரோ இலை விழுந்த மாதிரி. சத்யராஜ் நான் அழுது நான் பார்த்தது இல்லை. இம்மா தோண்டு மேட்ருக்கு அழுகுறான்னா எனக்கு அதான் புரியல. விக்னேஷ் சொல்ற சத்தியமா காசு எல்லாம் கோயம்புத்தூர் மேயர் போஸ்ட் போயிடுச்சா அலெக்ஸ்? வணக்கம். சரி அலெக்ஸ், இன்னொன்னு கேள்விப்பட்டேன், கட்டப்பா பொண்ணு பேசுறதா அவதூறும் பார்த்தாலாம் யோசிச்சு 2 வாட்டியே பேசுறாங்க பாத்தியா? ஆனா விக்னேஸ்வரன் தெரிஞ்ச அந்த பொண்ணோட ஸ்பீச் நீ மட்டும் தான் கேக்குற. எப்படி ஒரே சூரியனும் ஒரே சேகர் பாபு ஐயா தான்.
என்னடா வாங்கி அரவிந்த் ஊர் பேரை கெடுத்துறாத சரியா? இல்ல ஆனா இப்போ குமார் இப்ப ட்ரெண்டிங் யாருன்னா சேகர் பாபு இல்ல மேயர் பிரியா, எங்க பார்த்தாலும் வரும்பு. அவனுங்களே கலாய்க்கிறானுங்க அலெக்ஸ், மேடையிலேயே கலாய்க்கிறானுங்கப்பா. அவனுங்க மேடையிலேயே கலாய்க்கிறானுங்க அலெக்ஸ். தற்போது ட்ரோல் மெட்டீரியலாக மாறியுள்ள நமது மேயர் அவர்களை வரவேற்கிறோம் அப்படின்றானுங்க. ட்ரெண்டிங் செம்ம ட்ரெண்ட் உண்மையிலேயே. நம்ம பசங்க அவ்வளவு செஞ்சானுங்க. ஜென்சி டிஎம்கே கூட்டம் போட்டு அவனுங்க கலாய்ச்சிக்கிறானுங்க. கொத்துஸ்னாங்க தான். விக்னேஸ்வர போயிருக்கலாம்டா சத்தியமா. விக்னேஸ்வர நீயே சத்தியமா போயிடும் டவுட் வந்துருக்கு. டிஎம்கே என்ன பெரிய மேட்ரு இல்ல நாங்க அடுத்தது வந்து வைக்க போறோம் பாரு, ஏடிஎம்கேல இருந்து ஜென்சி மீட்டிங் வைக்க போறோம். அதுக்குதான் வெயிட்டிங். ஈஸ்வர் முதல்ல ஈஸ்வர் மட்டும் என்னடா, ஈஸ்வருக்கு 29 வயசு ஓகேவா? மத்தவங்க எல்லாம் பார்த்தனையா ஐயா நாங்க 4 பேர் தற்கொலை பண்ணிக்கோன்னு வெடிப்பானுங்க அந்த ஏஜ்ல. நாங்க என்ன ஜென்சியா வந்து செஞ்சிருக்கோமா? இன்னைக்கு ஏடிஎம்கேல இருந்து 2 விக்கெட் அவுட் ஆயிருக்குது. அது எங்க நம்ம கிட்ட பார்த்தா உண்மையிலே ஒரு நிமிஷம் இல்ல, நம்ம கட்சியில டைப் பண்ணோம் எல்லாரும் கூட்டினுக்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப ரொம்ப எல்லாரும் உள்ள போயிட்டு உட்கார உண்மையில எல்லா கட்சிக்காரனா தான் நீயும் உள்ள போ. ஏ அலெக்ஸ் யார் சொல்றது? யார் பேசுறது? நீதான் பேச. அலெக்ஸ் ஒரு காமெடி. அலெக்ஸ் காமெடி ஒண்ணுல இல்ல. இப்போ டிஎம்கே ஐடிவிங்க போய் சேர்ந்தா எவ்வளவு பேமெண்ட்? ஞாபகம் இருக்கா? இல்ல எல்லாருக்கும் இல்ல எல்லாருக்கும் ஞாபகம் இருக்காருங்க. 200 ரூபாய் கொத்து. ஓகே ஒண்ணும் கிடையாது. அப்ப ஜென்சிக்கு ரொம்ப செலவு. உங்க எல்லாருக்கும் வந்து ஏதாவது ஒரு ட்வீட்ல வந்து ஏதோ ஒரு ஊபி வந்து போட்டிருப்பான், அமௌண்ட் கிரெடிட்டட் அப்படின்னு ஒரு அமௌண்ட். அந்த அமௌண்ட் தான் வாங்கிட்டு இருக்கான். போய் நீங்களே செக் பண்ணிக்கோங்க. 250 அதான் அவ்வளவுதான். இப்ப ஜென்சிக்கே எவ்வளவு கொடுத்திருப்பாங்க ஒரு கூட்டம் டிஎம்கே கூட்டம் வரும்போது? ஒரு 200 250 போனா 400 கூட வராது. நீ அப்படிலாம் யோசி. நீ அதெல்லாம் கிடையாது. அவனுங்க வந்து பிரியாணில இருந்து போட்டிருக்கானுங்களாம். கையில வந்து பிரியாணி தான் கொடுத்து அனுப்பினாங்களாம் பேக் ஒருத்தன் ஒரு 6 மாசம் இருக்கும் ஓகேவா, ஒரு 6 மந்த் முன்னாடி நான் கார் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்து போட்டுருந்தான் ஓகேவா. கூகுள் சர்ச்ல அது ஏதோ இடத்துல ஒருத்தன் நிக்கிதுடா, அதுக்கும் ஃபேக்குடா. ஒரு வாட்டி நம்ம பசங்க எல்லாம் கொத்தடிமைன்னு பேசி அவனுக்கு ட்ரிகர் ஆகி போய் நான் எவ்வளவு சம்பளம் வாங்குறது தெரியுமா? நான் 30 லட்சம் வாங்குறேன், 50 லட்சம். பேங்க்ல வேலை செய்யறேன். இல்ல அதெல்லாம் கிடையாது. மொத்தம் போட்டிருந்தான் ஒரு மாசத்துக்கு நான் 35 லட்சம் சம்பளம். ஒரு மாசத்துக்கு 35 லட்சமா போட்டிருந்தான். 200 × 30 35 லட்சம் சொல்லிருப்பான் போல. ஆனா விக்னேஸ்வரம் ஒரு நாளைக்கு 200னா மாசத்துக்கு எவ்வளவு? 6000 இருக்குமா? அப்ப 6000 ரூபாய் இப்ப உனக்கு 6000 போதும். 30 வருஷமா சம்பாரிச்ச மொத்த காசே 30 லட்சம் தான் இருக்கும். போய் மாசம் 30 லட்சம். ஆனா அதுலயும் சூடு சொரணம் உள்ள ஊப்பிங்கெல்லாம் இல்ல ஒரு நிமிஷம் ப்ரோ குமார். இல்ல எல்பிஓ தான் அப்படி சொல்லிருப்பானோ, மாசத்துக்கு மாத்தி சொல்லிட்டானோ. அப்ப கூட வருஷத்துக்குன்னு வராது. இல்ல ஆனா என்ன இருந்தாலும் விக்னேஸ்வரம் எல்லாம் உண்மையிலேயே நான் என்ன சொல்லிட்டேன், கைத்து கட்டுல தான் படுத்துனுக்கேன், குடிசை வீட்டுல தான் இருக்கேன். கைத்து கட்டுல ஓகேவா, குடிசை வீட்டுல தான் இருக்கேன். கலைஞர் டிவி தான் பாக்குறேன். அவர் காமிச்சிக்க மாட்டேங்குது. அவரை தர்ம ஜெயலலிதா கொடுத்த ஃபேன் தான் ஓடுது. ஆமா, இன்னும் நான் பட்டன் போன் தான் யூஸ் பண்றேன். அதுல தான் கனெக்ட் பண்ணி பேசிட்டு இருக்கேன். பட்டன் போன்ல எப்படியா ஸ்பேஸ்க்கு வந்த? இல்ல தஞ்சாவூர்ல கடலே இல்லையே. அலெக்ஸ் பட்டன் போனை யூஸ் பண்ணிக்கிட்டு கலைஞர் அவரு யூபியா இருக்கறனால வந்து ஆன்லைன்ல அப்படியே டைரக்டா வந்துட்டாரு சேட்டலைட் மூலமா. ஆனா எனக்கு ஒரு டவுட். அதுக்கு கலைஞர் தானே, கலைஞருக்கு ஐடியே காப்பாத்துது. இல்ல இருங்க, அவங்க அப்பா டிவி கொடுத்து தோத்து போனாரு. இவரு என்ன கொடுத்தாருன்னு சொன்னா அந்த 5000 ரூபாய் சொல்லலாமா?
பேங்க் அக்கௌண்ட் அந்த 5000. அதான் 200 ரூபாய் 8000 ரூபாய் டோக்கன் கொடுத்தாருல, டோக்கன் 8000 ரூபாய் ஃப்ரிட்ஜ் வாங்கிக்கலாம், வாஷிங் மிஷின் வாங்கிக்கலாம், டோக்கன் கொடுத்தாரு. அலெக்ஸ் தொலைநோக்கு அலெக்ஸ் பார்வை உங்களுக்கு தெரியல. அலெக்ஸ் நிறைய பொய் வாக்குறுதி குதி தோத்து போனாரா. நீட் எக்ஸாம் ஒழிப்பேன், மது விலக்கு தருவேன். இல்ல இல்ல அது வேற ப்ரோ. இப்ப மேட்டர் என்னன்னா, இப்ப இவனுங்களே எதுக்காக வரானுங்க மக்கள் அதெல்லாம் வந்து கிடையாது. இதுக்கெல்லாம் ஒரு தோக்கடை. அவர் வந்து ஒரு வெள்ளை சட்டையும் அந்த பெய்ஜ் பேண்ட்டையும் போட்டு தோத்துட்டாரு, வேற ஒண்ணும் இல்ல. ஓ அவருக்கு போட வேண்டிய ஓட்டை இப்படி திருப்பி விட்டாரு, அப்படிதானே? அவரும் போய் இதுக்குதான் ஓட்டு குத்தி இருப்பாருன்னு நினைச்சீங்க எல்லாரும் ஒரு ஓட்டு நிமிஷம் போட்டாங்க. இதெல்லாம் பரவாயில்ல விக்னேஷ். 2021 ஸ்டார்டிங் போட்டு 20 தான் அந்த எலெக்ஷன்ல தான் அந்த முடிகிற காலகட்டம் 26. அவரோட ஆட்சியில என்ன growthன்னு ஒண்ணு இருக்கும்ல. ஆரம்பிக்கும் போது அவருக்கு விக் இருக்காது, முடியும் போது விக் இருக்கும் அப்படின்னு போட்டுருந்தாரு. என்ன சரியான growth ஆச்சு தெரியாதா? 1.5 லட்சம் கோடி கடன் வந்து 10 லட்சம் கோடி இருந்தாரு. அதெல்லாம் கேட்க கூடாது. உனக்கு 2000 தான் 1000 ரூபாய் கூட சிங்கார சென்னைய வந்து சிங்கப்பூர் சென்னையா மாத்திருக்காருல்ல. இது வெனிஸ் நகரம் மாதிரி வந்து டிசம்பர் மாசத்துல வந்து நம்ம போட்ல போலாம். ஸ்டாலின் சொல்ல இது நம்ம ஆட்சி தான், நம்ம ஆளுங்க தான் ஆட்சி பண்றாங்கன்னு சொன்னாரு பாரு. அவருதான் நமக்கு ஓட்டு கொடுக்குது. ஆனா இங்க அது ஒரு இல்ல, அது ஒரு மீன் பார்த்தேன். நம்ம ஆட்சின்றா போல, ஆட்சி நல்லா இல்லைன்ற போல. இப்ப நடக்கிறது நம்ம ஒரு நிமிஷம் இல்ல கேக்குதா? சிங்கப்பூர் மாதிரி மாத்தி வச்சிருக்கேன்னு சொன்னாங்க. கடைசியா கலைஞருக்கே பாத்தீங்கன்னா பாஸ்போர்ட் கிடையாது. அதாவது பாத்தீங்கன்னா சிங்கப்பூர் போறதுக்கு. ஆனா ஐயா நல்ல வேலை இல்லடா, சிங்கப்பூர் பேண்ட் அவரு போக கூடாது. நல்ல வேலை திரும்ப உங்களுக்கு அவர் என்ன ஏர் ஆயில் யூஸ் பண்றான்னு தெரியல ப்ரோ. எல்லாம் அடர்த்தியா வச்சிருக்காரு. ஸ்டாலின் தான் யாருங்க இந்த வயசுல. எனக்கு அரவிந்த் பார்த்தா தெரியல. நீங்க எம்ஜிஆர் மாதிரி நல்லா கேளரா இருக்கீங்க. சும்மா தக்க 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 தக்க. அலெக்ஸ் இல்லடா, இந்த வயசுல ஒரு ஹீரோ நடிக்கலாம்டா, அந்த அளவுக்கு தான் இருக்காரு ஸ்டாலின். அதாங்க ஜில்லா படத்தை இல்ல இது நம்ம இது சுறா படத்துல ஒரு டைலாக் வரும் தெரியுமா? என்னது? வடிவேலு தம்னா அந்த இது பீச்ல பொண்ணை தேடி வருவார்ல, நாய்க்குட்டியை தேடி வருவாங்க. இல்ல இல்ல அது அந்த பேரு சொல்றேன் பேரு. ஆனா மேட்டர் என்னன்னா அதை விடுங்க. இல்ல இல்ல ஏதோ ரஜினி ஏதோ ஹக் பண்ண மாதிரி ஏதோ போட்டோ வந்து உலகிட்டு இல்ல டைம் லைன்ல ஏதோ ஒண்ணு இத வந்து கலர்ல மேத்தாங்க குரோக்குலாம் கேட்டிருக்கானுங்க. பாத்தீங்களா? தெரியல, அவங்க முகம் கூட தெரியல. பாத்துட்டா மத்தியாடே அலெக்ஸ், அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கடா. சொல்லுங்க சார், சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்களேன். நான் டிஎம் எல்லாம் போறது இல்லைங்க, அது பல வருஷம் அதுங்க போய். சரி ஓகே, யாரு எந்த நேமு? கார்த்தி தானே? ஆமா. இல்ல இது எப்படின்னா, ஆனா திரும்ப உதயநிதி நடிக்க வந்தா கெரியரின் உச்சம் அவர் தான். இந்த 200 crores தமிழ்நாட்டுல ஆமா உண்மையில விக்னேஷ் திரும்ப உதயநிதி வந்தா ரஜினி கெரியர் க்ளோஸ் ஆயிடும்ன்ற மாதிரி பேசியிருந்தாங்க. இருக்குமா உண்மையில இது ரஜினியோட கெரியர் கெரியர் ஓகே, எத்தனை எடுக்குன்னு சொல்லு. சாம்பார் இதுல கேட்டதில்ல இல்ல, திறக்கும் போது மேல ஊத்திக்கல. எத்தனை கெரியர் வச்சாலும் அப்பளம் எல்லாம் தனியா வைக்க சொல்லு, ஊறிடும் தண்ணி போட்டா. ஏன் உதயநிதி படம் எல்லாம் உங்களுக்கு ரஜினி படத்தை தாண்டாதுன்றீங்களா? பாசிபிள் முதல்ல அஜித் படம் தாண்டட்டும். ரஜினி படம் கூட தாண்ட முடியும், ஏகே படத்தை தாண்ட முடியும். ஆனா விக்னேஷ் ஒரு உண்மை என்னன்னா, நீயே தேட்டர் போய் பார்ப்ப. உண்மையை சொல்லு, நீயே உதயநிதி படம் வச்சா தேட்டர் தான் பார்ப்ப. நீயே நான் ஒண்ணு சொல்லவா? மன்றத்துல இருக்கான்
ஓ யார் அன்பில் மகேஷா? சீச்சி இல்ல இல்ல ஃப்ரெண்ட் அன்பில் மகேஷ்லாம் வேற ஃப்ரெண்டு பூச்சா இருக்கும் நம்ம தான் இழுச்ச வேணா இருக்கும் போது. அவர் திருச்சிடா கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ண சொல்றாரு. சரி எங்க கடலூர் ஏப்பா நாளைக்கு தானப்பா மீட்டிங் சொல்லியிருக்காரு லாரன்ஸ் பிரஸ் மீட். லாரன்ஸ் ஆமா அது தெரியல அண்ணாமலை கட்சியா அந்த சில வெள்ளிக்கிழமை பேர் சொல்லியிருக்காரு. இல்ல 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 அவர் வந்து தள்ளி வெள்ளிக்கிழமை வச்சாரு. சொல்லிட்டாரு. அவர் வந்து மீட்டிங் முதல்ல வந்து அவரு ஃபர்ஸ்ட் வியாழக்கிழமை சொன்னாரு, அப்புறம் வெள்ளிக்கிழமைட்டாரு. அவரு இளையராஜா ஞாபகப்படுத்துங்க. வந்துட்டாராம். இல்ல ஆனா எனக்கு விக்னேஷ் bro, எனக்கு இல்ல தெரியவே இல்ல. இல்ல எதுக்கு யாரு இல்ல எதுக்கு தேவையில்லாத யாரு அதான் கேட்டீங்க? தேவையில்லாத இல்ல தேவையில்லாத ஐப்பு எதுக்கு சொல்றான் இல்லடா சொல்றேன்னு அது எல்லாம் நீங்க கேக்குறீங்களா உங்கள மாதிரி ஆளுங்களாலதான். இல்ல வலை யாரு பேச்சு கேட்டது இல்ல கேட்கறது? வலை பேச்சு அவன் வாங்கின காசுக்கு அவன் வேலையை பாக்குறான். இல்ல நீங்க ஒரு இது சும்மா எப்படின்னா இல்ல ஒண்ணு ஆமா நான் இப்படி ஆட்டு இல்ல அப்படி ஆட்டு ஏதோ ரெண்டுத்துக்கும் எல்லாம் நான் வேலைக்கிழமோ வெள்ளிக்கிழமோ ஐப்பு ஏதோ படம் மாதிரி உங்களுக்கு ஓகேவா விக்னேஸ்வர்? இல்ல லாரன்ஸ் அந்த திருச்சி ஒரு அதான் திருமலை படத்துல சொல்ற மாதிரி எல்லாரும் சும்மா உட்காந்துருக்கும் போது நீ மட்டும் வந்தல அது பிடிச்சிருக்கீங்க. இல்ல பாப்போம் அவன் எந்த இல்ல, பக்கம் போறாங்க. அவரு குட் புக்ஸ்லயுமே இருக்காரு. ம், அவர் வந்தாருன்னா நம்மளுக்கு நல்லதுதான் ஆக்சுவலா. ம். குட் புக்ஸா விக்னேஸ்வர் இந்த இல்ல இல்ல காம்படிஷன் இல்ல அவரு மார்க்கெட் அவரு எந்த இல்லைங்க அவரு எந்த டிசிஷன் எடுக்கிறன்ற பொறுத்து அவரு குட் புக்ஸ் ஓகேங்களா. இப்போதைக்கு என்னால இப்போதைக்கு நடுவில் வச்சுப்போம். இப்போதைக்கு என்னால கருத்து சொல்ல முடியாது. இல்ல அண்ணாமலை கட்சிக்கு போயிட்டு அவள் தான் பிளடி ராஸ்கல்னு போயிடுவாரு. இல்ல அண்ணாமலை கட்சி அதுக்கப்புறம் போறதுக்கு அவ்வளவுதான், வாய்ப்பு அவரை இல்ல. வச்சு தோண்டி எடுக்க வேண்டியதுதான். எங்க போனாரு எப்படி வந்தாரு? அலெக்ஸ் இவ்வளவு பேசுறான் இல்ல அண்ணாமலைக்கு ஃபேன் அதிகம் அது இது அவர் புரட்சியாளர்னு. ஏன் இடைத்தேர்தல் அண்ணாமலை நிக்க சொல்ல வேண்டியதானே? இதெல்லாம் பரவாயில்ல விக்னேஸ்வர். இல்ல அண்ணாமலை கட்சி ஆரம்பிச்சாங்க 8 லட்சம் பேர் சேர்ந்தாங்க போது ஷாக் ஆயிட்டேன். போய் விசாரிச்சு பார்க்கும்போது தான் பாதி வடக்கான பாதி இல்ல 30 பேர் வடக்கானுங்க. ஓட்டு உரிமையே இல்லாம சேர்ந்து என்னடா பண்ண போற? என்னதான் புரியல. என்ன ஒண்ணுடா இந்த மீடியா அவனை என்னன்னு சொல்றது, அவனை பேசி ஹைப் ஏத்தி ஒண்ணும் இல்ல. அந்த ஜெயிலர்ல பூச்சி மருந்து அடிப்பார்ல மேல ரஜினி ஓகேவா, அந்த வீடியோ எடுத்து அண்ணாமலை போட்டு ஏய் கொசு கடிப்பாடுறா நீ வாடா இதுடா ஓடோமேக்ஸ் மாதிரி இருக்கும் அது. கொசு கடிக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே அடிச்சுட்டு போறாரு. இல்ல உண்மையில எந்த பட்சமும் அந்த அளவுக்கு 2031 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியும். ஒண்ணு லதா கட்சி இன்னொன்னு அண்ணாமலை கட்சி. வாட்சர் என்ன பிடிச்சு போய் சரி அண்ணா நம்ம தாத்தா எதுக்கு ஓட்டு போடுவாரு? அவரு பிஜேபி தான். அப்ப அவங்க வைஃப் அவங்க தனிக்கு இல்ல அவங்க கூட்டணி வைக்க போறதே பிஜேபி கூட தான் அலெக்ஸ். அவங்க ரஜினிகாந்துக்கு ஒரு ரவீந்திரன் துரைசாமி மாதிரி அண்ணாமலைக்கு வந்து ஒரு ரஜினிகாந்த் புரியுதா? இல்ல அவன் தான் ஓபனா ஒத்துக்கிட்டான். இனிஷியலா வந்து ரஜினி தான் கூப்பிட்டாரு அவர் கட்சி ஸ்டார்ட் பண்ணும்போது. யாரு ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருப்பாங்க? ஆனா விக்னேஷ் ஒரு நோட் பண்ணீங்களா, நம்மள தவிர எல்லா கட்சியும் போய் போடுறான் பாரு ரஜினி. அதான் அண்ணாமலை கட்சி ஆரம்பிக்கிறவனே வாங்க 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 உட்காருங்க. அண்ணாமலையும் லைவ்ல சொன்னாங்க. ஆனா இப்ப இவரு சொன்னாரு அந்த மாதிரிதான் லைவ்ல சொல்லணும். ரஜினி தான் இது பண்ணாரு, மோட்டிவேட் பண்ணி அப்ரோச் பண்ணிருக்காரு. செகண்ட் அப்ரோச் பண்ணாரு. ஆனா ஃபர்ஸ்ட் பிஜேபி அப்ரோச் பண்ணாங்க, அதனால அவர் எங்க போயிட்டாராம். இல்லன்னா ரஜினி கூட தான் போயிருப்பாங்க. ஆனா இல்லங்க தமிழ்நாட்டுல ஸ்ட்ரைட்டா பிஜேபியால வர முடியாது. எல்லாரும் அத பண்ணிருந்தா நல்லா இருந்திருக்கும். அலெக்ஸ் அமித்ஷா அவரு அதுதான் கேக்குதா மறு வச்சுட்டு அவர் பொண்டாட்டி இல்லடா, அவர் பொண்டாட்டி கட்சி ஆரம்பிக்கிற ஐடியாலாம் கிடையாது ஓகேவா. மேட்டர்னா அமித்ஷாக்கு போன் போட்டுருப்பாரு, வணக்கம் இந்த மாதிரி எனக்கு இப்ப கிட்னி நல்லாவே வேலை செய்யுது, நான் கூட நிக்கலாம்னுங்க மூடிட்டு வைன்னு இருப்பானுங்க. ஓட்டு பெருகிறதா இருந்தா இது வேற வகையில பெருகலாம். யாராவது லத்தா கட்சியில போய் பிரிப்பானுங்களா? அதுக்கு இல்லடா காலம் அது என்ன டைலாக் இல்ல என்ன டைலாக் அது, காலம் பேசாது காத்திருந்து பதில் சொல்லுமா? இல்ல காலம் காத்திருந்து இல்ல காத்திருந்து பதில் சொல்ல இல்ல இந்த அளவுக்கு ஓபன் இல்ல இந்த அளவுக்கு ஓபன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து எங்களுக்கு வந்து ஜெயிச்சிருக்கேன். இல்ல குபீர் காலம் காத்திருந்து பதில் சொல்லிட்டு நீனா பிரஸ் மீட்ல வந்து என்டிஆர் எம்ஜிஆரோட விஜய் தான் மாத்திட்டு.
ஆனா உண்மையில இல்ல ப்ரோ, ஆனா நம்ம அவரு மக்கள் இல்லடா, பொறாம இல்ல இல்ல படுவாங்க. கமலை பார்த்து என்னன்னா ஒரு ஆள் பொறாம போறான்னா என்ன இருந்தாலே அதை பார்த்தாலும் அதுல தொங்கிட்டு இருக்கான். இல்லங்க ஓகேவா? அந்த ஆளு இப்ப நான் இல்ல பொறாம பட மாட்டேன்னு சொன்னா கூட ஒரு டவுட் பட்டிருப்பானுங்க. ஆனா நான் பொறாமப்படுவேன், அது ஆமா கமலுக்கு மட்டும்தான் படுன்னு மட்டும் டவுட் ஆயிடுச்சு. ஏன்னா ஒன்னுத்துக்கும் உதவாத கமலுக்கே இவன் பொறாமப்படுறானா, அப்ப நாங்கெல்லாம் யாருன்ற மாதிரி தான் இருக்குது. அவன் பொறாம வந்து கோயம்புத்தூர்லயே தெரிஞ்சிச்சுடா அலெக்ஸ். இருக்கலாம். ஏன்னா தினசு ஒரு தினசா இருக்க போல. அலெக்ஸ் அலெக்ஸ் லதா கரெக்டா எப்ப தெரியுமா கடைசியா எப்ப தெரியுமா பேசினாங்க? இந்த கரூர் கரூர் இன்சிடென்ட்ல ஒரு வாட்டி இது பண்ணி பேசினாங்க. அதுக்கப்புறம் நான் இப்பதான் பச்சை குழந்தைங்க இப்ப அவங்க வந்து ஃபுல்லா நலத்திட்ட உதவிகள் பண்ணிட்டே இருக்காங்களாமே. இப்ப கூட பேட்டி ஆமா கொடுத்தாங்க. ஆமாங்க. அவங்க நைட் ஸ்கூல்ல வேலை செஞ்ச டீச்சருங்களுக்கே சம்பளம் தராம இருந்தாங்க. இந்நேரம் இப்ப இல்ல இல்ல நலத்திட்டம். இந்நேரம் இப்ப ஜனங்க கியூல நின்னு வாங்கிட்டு இருக்காங்கன்னு நலத்திட்ட உதவி ராத்திரில கூட. இல்லங்க இப்போ எதுக்கு? ஏய் அவன் பிறந்த நாளைக்கு 5 பைசா வெளியில இருக்கிறவனுக்கு தர மாட்டான். இல்ல ப்ரோ, உங்களுக்கு சாராயம் குடிச்சு செத்ததுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு ஒரு இது இருந்தாலும், ஏர் ஷோல செத்ததுக்கு வந்துட்டு நீங்க தாராளமா வந்துட்டு பேசலாம், லதா பேசலாம், ரஜினி பேசலாம். ஆனா எதுக்குமே வாய் பேசாம கரூருக்கு மட்டும் வந்து அதான் மக்களை பாருங்க ஊமை கோவட் அப்படின்னா என்னது அது? அலெக்ஸ் போடுவேன். டிஎம்கே இல்ல ஆட்சியில யாருமே பேச மாட்டாங்க எனக்கு அலெக்ஸ். தெரிஞ்சு அவன்லயே பாத்தீங்கன்னா டிராஃப்ட்ல போட்டு வச்சுட்டு வெயிட் பண்றானுங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? சரி இப்போ இல்ல இப்போ இந்த பேர் என்னது, பேரே மறந்து இந்த மாதிரி இது அரசாங்க யாருவா முத்தாரா? அரசாங்க முத்தாரு இல்ல முத்தாருமோ இது வேறதான் விடுங்க. இல்லங்க இல்ல இந்த ஏதோ தியாகி மாதிரி போறான். ஏதோ இவனுக்கு ஏதோ இவன் மேல பொறாம போட்டு இவன் மேல காண்டாயிட்டோம் நாங்க அரெஸ்ட் பண்ண மாதிரி எம்எல்ஏ வாசிங்கமா இது பண்ணி வச்சிருக்கான். இவங்க எல்லாம் அரெஸ்ட் அதான் சொல்றேன். இல்ல ப்ரோ, எம்எல்ஏ தப்பு பண்ணி நீ கேட்டிருந்தா அரெஸ்ட் பண்ணிருந்தா நம்ம சைடே மூடிட்டு தான் இருப்பானுங்க. ஏன்னா நம்ம சைடு பத்தி நம்மளுக்கு தெரியும். ஆனா இங்க பண்ண வேலைக்கு பக்கத்து கட்சிக்காரங்க கூட அடிப்பாங்க. கிளியரா சொல்லிடுறேன். முதல்ல ஒரு மனுஷன் தனி மனித இதுக்குள்ளாரே போக கூடாது. ஓகேவா? ஆனாலும் பாத்தீங்கன்னா ஃபேக்கா ஒண்ணு கிரியேட் பண்ணி அது இது பண்ணி ஒருத்தவங்களோட பேரை கெடுக்கிறதுக்குன்னே ஒரு இது ஒண்ணு பண்றாங்கல்ல. இது வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தமான விஷயம். இவனெல்லாம் மாரிதாஸ் சொல்றீங்களா? இல்ல இதோ இவனை சொல்றேன். மாரிதாசின்னு தான் சொல்றேன். இந்த பேர் என்னது முத்தாரு. அப்புறம் இந்த ஒருத்தன் தானே திருச்சி சிவா. திருச்சி சிவா சுச்சினே பண்ணு. ஆனா அதான் இல்லங்க நம்மளே கிரியேட் பண்றானுங்கப்பா. இந்த மாரிதாஸ் பைத்தியம் எவனோ ஒருத்த போடுறதை எடுத்து இது என்னதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கேள்வி கேட்டு மாட்டிக்கிச்சு. இப்ப இவள ஏன் உதயநிதி ஜெயலலிதா நம்பித்தா போட்டோக்கு கோட் பண்ணிருப்பான். ரொம்ப நாள் கலந்து ஏன் சிரிக்கும்? இல்ல சிரிக்கிற தப்பு ஒரு ஹேண்டிகேப் வந்து கப்பு ஜெயிச்சன்னு சொல்லி ஏமாத்திட்டு போயிருக்கான். வேல்முருகன் மேம் ஸ்பேஸ்ல சொல்லிட்டு இவனுக்கு உளவுத்துறை எவ்வளவு வீக்கா இருக்குன்னா நம்ம ஜெயிக்கிறதே கணிக்க முடியல. ஓகேவா? ஸ்டாலினையும் ஏமாத்திட்டு இருந்தானுங்க. ஒருத்தன் வந்து இல்லடா தலைமைச் செயலகத்துள்ளாரே ஒருத்தன் கப்பு கொடுத்துட்டு போனான். ஞாபகம் இருக்கா? வீல் சேர்ல அதெல்லாம் இல்ல. இதுல ஹைலைட்ட கேளுங்க. அத நான் இல்ல போர் அடிக்குதுன்னு கொலேஜ் பண்ணி போட்டு விட்டேன். அன்எக்ஸ்பெக்டடா சம்மரி ஜெயிச்சதான். அப்ப எந்த அளவுக்கு ஏன்னா நம்மளால செஸ் ஆடினார்ல, அது எடுத்து போட்டேன். செஸ் ஆடினதும் அங்க கப்பு இது வச்சு அது இன்ஸ்டா வரைக்கும் போச்சுடா உன்னோட ட்வீட். இல்ல அண்ணா வந்து செஸ் விளையாடினார்ல, அந்த போர்டு எடுத்து வந்து ஸ்டாலின் முன்னாடி வச்சிருந்தா இத வந்து எந்த ஓட்டையில அடிக்கணும்னு கேட்டிருப்பாப்ல. இல்ல குமார் ரொம்ப தப்பா போகுது. இல்ல விக்னேஷ் ப்ரோ ஒரு நிமிஷம். குதிரை இல்ல குதிரை வச்சு மந்திரி ஸ்டெப் ஆடுவாரு. இல்ல அப்படி பண்ணிட மாட்டானுங்க. இவர் வந்து அவனையும் ஜெயிச்ச மாதிரி போட்டிருப்பானுங்க. உலக சாம்பியன் பிரக்யானந்தாவே வந்து நம்மால் ஜெயிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு புளித்திருப்பானுங்க. பிரக்யானந்தாவே ஸ்டாலின் ஜெயிச்சிட்டாருன்னு போட்டுருப்பானுங்க. அங்கெல்லாம் கரண்ட் எப்படி இருக்குது? ஒரே கண்ணுக்கு தெரியுமா?